ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதையனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64 ஒன்று, இது 8வது கலை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கலையில் சொல்ல முடியாத ஒரு புது தகவல் அல்லது புது விஷயங்கள் உலகத்தில் உள்ளனவா என்று பார்த்தார் இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. அந்த அளவுக்கு நமக்கு பொறுமையும் நிதானமும் கற்கும் தகுதியும் இருந்தால் இந்த ஜோதிடத்தில் சொல்ல முடியாத ஒரு தகவலே உலகில் இல்லை. ஏனென்று கேட்டால் பிச்சை போடுவன் முதல் பிச்சை எடுப்பவன் வரை ஏழை முதல் பணக்காரன் வரை அனைத்து ஜாதிகளும் அனைத்து மதங்களும் அனைத்து செயல்களும் அனைத்து உறவுகளும் அனைத்து பொருள்களும் அனைத்து துகள்களும் உள்பட அனைத்து தகவலையும் இந்த கிரகங்கள் தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. கடவுளே இல்லை என்பவனையும் அடையாளம் காட்டுகிறது. கடவுள்தான் உலகம் என்பவனையும் அடையாளம் காட்டுகிறது. மந்திரங்கள் மனம் சம்பந்தப்பட்டது மற்றும் நோய்கள் சம்பந்தப்பட்டது, செய்வினை சம்பந்தப்பட்டது அனைத்தையும் அடையாளம் காட்டுகிறது. இந்த அத்தனைக்கும் குடும்பம் அல்லது வாரிசு என்று வரும்பொழுதே இது அத்தனை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அல்லது வெளிப்படுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது. நேற்றைய காணொலியில் லக்கணத்துக்கு 7க்குரிய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்குரிய கிரகம் லக்கணம் முதல் 12 பாவம் வரை இருந்தால் என்ன நிலை, அது எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். இன்று லக்கணாதிபதி 1 முதல் 12 வரை அல்லது ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஒவ்வொரு பாவத்திலும் நின்று தசாபதியை நடத்தினால் எப்படி இருக்கும் என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். 7ஆம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தாரானால் கணவன் மனைவியின் கைப்பொம்மையாகி விடுகிறார். திருமணத்துக்கு பின் எப்பொழுதும் மனைவியை சார்ந்தே வாழ்வான். பிறந்த வீட்டிற்கும் பெற்றோர்களுக்கும் இடைப்பட்ட அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். மனைவி வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவார். அதாவது மனைவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போகிறான் அல்லது வாழ்க்கை துணையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விடுகிறான் என்பதை தெளிவாக காட்டுகிறது. இப்படிப்பட்ட லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வாழ்க்கை துணையை தேடி போய் காதலித்து விருப்ப திருமணம் செய்திருக்கிறார்களே ஒழிய 7ஆம் இடத்துக்குரிய வாழ்க்கை துணை என்பது அவ்வளோ சிறப்பாக அதிக ஈடுபாட்டோடு காதலித்து திருமணம் செய்வது நடைமுறையில் பார்க்க முடியவில்லை. 2ஆம் இடத்து அதிபதி 7இல் இருக்கும் பட்சத்தில் ஒழுக்க குறைபாடு ஏற்படும், பிறர் மனைவியின் மீது ஆசை ஏற்படும், பாவக்கிரகங்களுடைய சேர்வை இருந்தால் கணவன் மனைவி இருவரின் நடத்தையும் கேள்விக்குரியதாக இருக்கிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. எப்படி இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்தில் சனி வரும் பொழுதோ அல்லது 2ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுதோ அல்லது ராகு 2ஆம் இடத்தில் வரும்பொழுதோ அல்லது ராகு நின்ற வீட்டுக்கு 1, 5, 9 ஸ்தானங்கள் இந்த இடம் அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக புதிய ஒரு மனிதன் அல்லது புதிய ஒரு உறவால் குடும்பத்தில் நிம்மதி போய் குடும்பம் கெட்டுவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் மனைவி அழகானவளாக நிறைய ஆபரணங்கள் அணிந்தவளாகவும் ஒழுக்கமுடையவளாகவும் இறைவனிடம் பக்தி கொண்டவளாகவும் இருக்கிறார். ஜாதகர் பெண்கள் மீது அதிக பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது எண்ணற்ற காதல் வந்து போய் தொலைகிறது, குடும்பத்தில் நிம்மதியை தொலைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் 4ஆம் இடத்து அதிபதி இருக்கும் பட்சத்தில் கல்வி உயர்வடையா, கல்வியின் மூலம் ஒரு கௌரவம், மரியாதை, செல்வாக்கு, உயர்நிலையை அந்தஸ்தை எட்டுக்கிறார்கள். ஜாதகரின் மனைவியினுடைய அன்பு உடையவனாகவும் அழகு உடையவளாகவும் இருப்பால் தந்தையை விட அதிக சொத்து உடையவனாக இருக்கிறார். அதே சமயத்தில் தாயின் குணாதிசயங்களோடு வாழ்க்கை துணை அமைகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளால் குடும்ப மகிழ்ச்சி வருகிறது. மனைவி இனிமையாக பேசுவளாகவும் அழகானவளாகவும் இருக்கிறார். கணவன் மனைவியிடையே காதல் படுவும் சாதி பற்றுடையவளாகவும் மற்றவர்களுக்கு உதவுவர்களாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் அதீத ஈடுபாட்டோடும் அக்கறையோடும் இருக்கிறார்கள். அந்த அதீத ஈடுபாடு குறையும் பொழுது குடும்பம் உடைந்து சின்ன பின்னமாகி விடுகிறது. ஒரு சின்ன சந்தேகம் போதும் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய தன்னுடைய
தேவையான பாதையிலிருந்து விலகிச் சென்று விடுவதை நடைமுறையில் பார்க்கிறோம். 7ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில் பாவக்கிரகமாக இருந்தால் மனைவி பகையாக இருக்கிறார். திருமணத்துக்கு பின் இன்பம் இழக்கப்படும், ஒத்துப்போகாமல் இருக்கக்கூடிய மந்த நிலையை உருவாக்கிறது. அல்லது அடாவடி பிடித்த குணாதிசயம் உள்ளவளாகவும் அதே சமயத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்களாகவும் அல்லது தாம்பத்திய விருப்பத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாகவும் வாழ்க்கை துணையாக வந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்தில் 7ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில் காரகோப பாபநாசி என்ற சாஸ்திர விதிப்படி தலைகனமும் திமுறும் உள்ள வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறது. நல்ல மனைவியால் இன்பம், வீரம், அறிவு, மனைவியினுடைய ஆதிக்கம் மேலோங்கும், எல்லாவித சுகமும் கிடைக்கும். ஆனால் அந்த சுகம் அளவோடு கிடைக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். ஆனால் அந்த அளவோடு கிடைக்காத பட்சத்தில், அளவுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த சுகத்தையும் தேவையையும் வெளி உலகம் பூர்த்தி செய்ய காத்திருக்கிறது என்பது சூழ்நிலையை புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தாவிடில் பிரச்சனை வளமாகி பாதிப்புக்குள்ளாகி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில் திருமணம் தாமதமாகும். திருமணத்திற்கு பின் கஷ்டம், பிரிவு, வழக்கு, நோய் ஏற்படும். விவாகரத்து ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை வந்து சேருவதற்கான வாய்ப்பு அமைந்து விடுகிறது. அதே சமயத்தில் தொழில்களில் அதிக நஷ்டமும் கூட்டாளி பகையும் ஏற்படுகிறது. ஜாதகர்களுக்கு பயம் ஏற்படும். நெருப்பு காற்றினால் பாதிப்புகள் ஏற்படும் மட்டுமில்லாமல் திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு அவமானத்தை பலமாக சந்தித்து அதற்கு பின் திருமணம் செய்து அந்த அவமானமே காரணமாக அமைந்து பிரிவதற்கான காரணகர்த்தாவாகவும் அமைந்து விடுவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7வது இடத்தில் 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் இருக்கும் பட்சத்தில் ஜாதகரின் மனைவி உண்மை பேசுவளாக, இனிமை பேசுவளாகவும் இருக்கிறார். செல்வம் நிறைந்தவளாகவும் இருக்கிறார். கணவனுக்கு நல்ல பணிவிடை செய்பவளாகவும் இருக்கிறாள். நேர்மை உடையவளாகவும் இருக்கிறாள். அதே சமயத்தில் உடல் நலத்தில் பாதிக்கப்பட்டவர்களாகவும் உடலில் ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டிருப்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் 10ஆம் இடத்து லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி இருக்கும் பொழுது மனைவி மூலம் இன்பமும் பொருளும் ஏற்படும். மனைவி பதிவிரதையாகவும் அழகானவளாகவும் இருப்பாள். உண்மை, சமயப்பற்று, பொலிப்பற்று உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களுடைய தாய் இந்த குடும்பத்தில் அதீத உரிமையை எடுத்துக்கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் அப்பத்தைக்கு அப்போது நிம்மதியை தொலைந்து பிரச்சனைகள் வருவது ஏதுவான சூழ்நிலையும் அமைந்து விடுகிறது. 7ஆம் இடத்தில் 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் அமையும் பொழுது வாகன யோகம் ஏற்படும். பிற பெண்களினுடைய தொடர்போ பிற தாரமோ ஏற்படு உணர்ச்சி மிக்கவளாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் மனைவி அழகானவளாகவும் செல்வமுடையவளாகவும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் வெளியில் சாப்பிட விருப்பமுள்ளவர்கள் ஆக இந்த ஜாதகர் அமைந்து விடுகிறார். அதற்காக தன்னை விட அதிக வயதில் உள்ள பெண்கள் அல்லது அதிக வயதுள்ள ஆண்கள் மூலம் குடும்பத்தில் நிம்மதி குறைந்து போவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி இருக்கும் பட்சத்தில் மனைவியால் நிறைய விரயம் ஏற்படுகிறது. வாழ்வில் இன்பம் இருக்காது. நட்பும் உறவும் பகையாகிறது. அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடு சேர்த்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தனப்பிராப்தி என்பது சுலபமாக வந்து சேர்கிறது. அதே சமயத்தில் அந்த தனப்பிராப்தி நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய தகுதியாகவும் இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து அதிபதியோடு சேர்க்கும் பொழுது கடத்திர உறவு சிறக்கும். அந்திம காலம் வரை காதல் நீடிக்கிறது. 7ஆம் அதிபதியோடு 4ஆம் அதிபதி சேர்க்கை பெறும் பொழுது நல்ல சீர்வரிசையும் மனைவி வழி தனமும் கிடைக்கிறது. 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் அதிபதியோடு சேரும் பொழுது இத்துடன் 6, 8, 12க்குரியவர்கள் சேர்க்கை ஏற்பட்டால் பிரிவினை, வழக்கு, விவாகரத்து வரை சென்று விடுகிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி 5ஆம் இடத்தில் சேரும் பொழுது திருமண வாழ்க்கைக்கு பிறகு காதல் வந்து தொலைந்து விடுகிறது. அதனால் குடும்பத்தில் நிம்மதி போய்விடுகிறது. 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் தாமத திருமணம், மனைவிக்கு நோய், இது 10க்கு தர்ம கர்மாதிபதி என்பதால் தொழில் சிறப்பாக அமைகிறது. ஆனால் குடும்பத்தில் ஏற்ற இறக்கம் வந்து விடுகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் அதிபதியோடு சேர்க்கை சேரும் பொழுது தாமத திருமணம், பிரிவினை, வழக்கு, விவாகரத்து மற்றும் பலமான அவமானங்கள், சங்கடங்கள், பொருளிழப்பு இவை அனைத்தும் ஏற்பட்டு விடுகிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சேரும் பொழுது மனைவியின் மூலம் நல்ல பாக்கியம் வருகிறது. திருமணத்திற்கு பின் வாழ்வு உயரும். மாமனார் வீட்டு வசதி சிறப்பாகும். அது மட்டும் இல்லாமல் மச்சனனோ அல்லது மச்சினிச்சியோ இருக்கும் பொழுது நிதானமாக செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது தவறான பழக்க வழக்கத்தோரை கொண்டு சென்று விடுகிறது. நடைமுறையில் பார்க்க முடிகிறது.
7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தோடு சேர்க்கும் பொழுது வேலை பார்க்கும் மனைவியோ அல்லது வருமானம் உள்ள மனைவியோ அமைந்து விடுகிறது. இதில் சுக்கிரன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாபக்கரங்களோடு சேரும் பட்சத்தில் மனைவி தலைகணமும் தவறானவர்களாகவும் அமைந்து தான் வேலை செய்யும் இடத்தில் அல்லது பணிபுரியும் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களுடைய உறவு குடும்ப நிம்மதியை கெட்டுவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதியோடு சேரும் பொழுது பலதாரம் ஏற்படுகிறது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் ஏற்படுகிறது. இந்த காதலிலும் கொடுமை என்னவென்றால் அவருக்கும் திருமணமாகி அந்த அம்மாவுக்கும் திருமணமாகி பிறகு மற்ற திருமணமானவர்கள் மூலம் காதல் குடும்ப நிம்மதியை பழிபோட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து 3, 6, 8, 12 அமையும் பட்சத்தில் அல்லது 3, 6, 8, 12 சேர்க்கை பெறும் பட்சத்தில் குடும்பம் சின்னாபின்னமாகி விடுகிறது. அதே சமயத்தில் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி விடுகிறது. இது இல்லாமல் கற்பனையில் சுகம் காணும் பழக்கம் வாழ்க்கை துணை இருவருக்குமே விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது தவிர 7ஆம் இடத்தில் ஏற்படும் அசுப கூட்டு கிரகங்களால் களத்தர வாழ்க்கை நாசமாகி விடுகிறது. அதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது சுக்கிரன், கேது மாந்தி, புதன் நீச்ச சுக்கிரனுடன் நீச்ச செவ்வாய் ப்ளஸ் ராகு, சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் இப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் இருந்தால் களத்தர தோஷம் ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளையோ தந்து சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறது. 7ஆம் அதிபதி நீச்சம் பெற்றால் முதல் களத்திரம் தங்குவதில்லை, 2ஆம் தாரமாக செல்ல வேண்டும். முதல் பகுதியில் தோஷம் கழிந்திருப்பின் பிற்பகுதி தோஷம் செய்வதில்லை. 7இல் கிரக யுத்தம், 7இல் வக்கர கிரகம் இருக்கவும் முதல் களத்திரம் தங்காது 2ஆம் தாரமாக செல்ல வேண்டும். 7இல் தனித்த சூரியன், திருமணம் என்பது குதிரை கொம்புதான், மனைவி தாங்குவதில்லை அல்லது தங்குவதில்லை. இது போன்ற கிரக நிலைகளை ஆராய்ச்சி செய்து அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் அந்த கிரகம் நின்ற நிலை சார்ந்த வகையில் பலனை தந்தே விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னத்துக்கு 1, 5, 9 சேர்ந்து பார்வை பெற்று அல்லது பார்க்க பெற்று அல்லது சாரம் பெற்றிருக்கும் பட்சத்தில் திருமணத்துக்கு பின் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது. ஆனால் பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறது. 1, 4, 7, 10 என்று கேந்திராதிபதியினுடைய சம்பந்தம் ஏற்படும் பொழுது உறவுகள் கசக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி எட்ட முடிகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சிறன் பதம்.